வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், நாங்கள் அனைவரும் இப்பொழுதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே பஞ்சாங்கம் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் 18/6/2024 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை பற்றி சொல்லிவிடுகின்றோம். இன்றைய விசேஷமானது சூரிய உதயத்திலிருந்து வெறும் 6 வினாடி மட்டும், அதாவது 2 நிமிடம் ஏகாதசி திதியானது இருப்பதால் இன்றைய தினம்தான் சர்வ ஏகாதசி விரதம். சுக்லபக்ஷ வளர்பிறை சர்வ ஏகாதசி விரதம் இன்னைக்கு தான் கடைபிடிக்கணும். அதனால் எல்லாரும் காத்தாலேருந்து விரதம் இருந்து சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்கள் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இன்று பிற்பகல் 3:44 மேல் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் 3:44 மேல் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே தாங்கள் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் ஆனி மாதம் 4ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் 18/6/2024. சூரிய உதயமானது காலை 5:54 அயனம் உத்தராயணி, ருது கிருஷ்ணர்த்தௌ, மாசமானது ஜேஷ்ட மாசே, ஆனி மாதம் மிதுன மாசே, பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திதியானது ஏகாதசியாம் 6 வினாடி, அதாவது காலை 5:56 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது துவாதசி திதி. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஜேஷ்ட மாசே, ஆனி மாதம் மிதுன மாசே, சுக்லபக்ஷ வளர்பிறை துவாதசி திதி. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது கோமவாசரே, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம், 24:36 வினாடி, பிற்பகல் 3:44 வரை. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் தங்களது பிறந்த நாளை இன்று கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இதே ஆனி மாதம் 31ஆம் நாள்
சுவாதி நட்சத்திரமானது வருகிறது. அந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி, சர்வ ஏகாதசி விரதம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 2:54 முதல் 4:24 வரை. யமகண்டமானது காலை 8:54 முதல் 10:24 வரை. குளிகை காலமானது காலை 11:54 முதல் பிற்பகல் 1:24 வரை. நல்ல நேரமானது என்ற காலை 7:54 முதல் 8:54 வரை. சுக்கிரம் ஹோரை காலை 10:24 முதல் 10:54 வரை. சந்திரன் ஹோரை காலை 11:54 முதல் பிற்பகல் 12:54 வரை. குரு ஹோரை. சூலமானது வடக்கு, கடிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரபுரோஷ்டபதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் வாரத்தில் பிறந்த மகிழ்ந்தவர்களுக்கு காலை 9:16 முதல் பிற்பகல் 3:44 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் வாரத்தில் பிறந்த மகிழ்ந்தவர்களுக்கு பிற்பகல் 3:44 முதல் இரவு 10:07 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் வாரத்தில் பிறந்த மகிழ்ந்தவர்களுக்கு இரவு 10:07 முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 4:30 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் வாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 4:30 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.